தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் 18வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் வடக்கு மாசி வீதி பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் 18வது பொதுக்குழு கூட்டம் வடக்கு மாசி வீதியில் நடைபெற்றது. மாநில தலைவர் கண்ணையா தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் மனோகரன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில பொதுச் செயலாளர் கேசவன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். மாநில பொருளாளர் தீர்த்தாரப்பன் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் கட்டண முறையை ஒழுங்குபடுத்திய டாக்டர் கலைஞர் அவர்கள் பள்ளிகளிலும் கட்டண முறைகளை ஒழுங்குபடுத்த நீதியரசர் கோவிந்தராஜன் கமிட்டியை நிர்ணயம் செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், தற்பொழுது அரசு தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் எவ்வளவு கட்டணம் வாங்க வேண்டும் என்று மேற்கண்ட கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் அரசு நிர்ணயித்தது. ஆனால் அரசு ஆணையை பின்பற்றாமல் பல தனியார் பள்ளிக்கூடங்கள் தன்னிச்சையாக பழைய கட்டணங்களையே பெற்றோர்களிடம் வாங்குகின்றார்கள். மேலும் 3 மாதத்திற்கு ஒரு கட்டணம், 6 மாதத்திற்கு ஒரு கட்டணம், அதாவது தந்திர வியாபார நோக்கத்தோடு தனியார் பள்ளிக்கூடங்கள் ஈடுபடுகின்றன. எனவே இதையும் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஏஜென்ட்டுகள் பலரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை ஏஜென்ட் மூலமாக செய்தால் யாருக்கு கிடைக்காது என்பதை ரயில்வே வாரியத்தின் கவனத்திற்கு சதன் ரயில்வே மசூரியினரும் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் எடுத்துச் சென்ற காரணத்தினால் ரயில்வே அமைச்சர் அதில் தலையிட்டு IRCTCயில் இருக்கின்ற டிராவல் ஏஜென்ட்டுகள் 8 மணிக்கு அதை ஆப்ரேட் செய்யக்கூடாது, 8:30 மணிக்கு தான் அதை ஓப்பன் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட மக்களாகிறது நடுத்தர மக்களுக்கு மேல் இருக்கின்றவர்கள் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக 8 மணிக்கே அவர்கள் ஆன் செய்வதால் ரிசர்வேஷன் கவுண்டரில் நிற்கின்ற கியூவில் இருக்கின்ற மக்களுக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது.